எல்லைப்பகுதியில் தொடர்ந்து அத்துமீறலில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லியில் ஒரு முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த தாக்குதல், அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த எல்லையோர பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்ல பிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். 7 தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் ஏற்கனவே நடத்தப்பட்டு இந்த தொடர்ந்து பாகிஸ்தான் ஒட்டி நடக்கூடிய இந்த தாக்குதல்களை எதிர்த்தாக்குதல் நடத்தி வருகிறது இந்தியா. இந்த சூழல்ல தான் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனை ஒட்டி தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினுடைய டிஜிபி, அதே போன்று மத்திய தொழிற் பாதுகாப்பு படை அந்த அமைப்பினுடைய டிஜிபி, இந்த 2 டிஜிபிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த தாக்குதல்கள், அதில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இந்த பிஎஸ்எஃப் டிஜிபி அமித்ஷாவிடம் தெரிவிப்பார் என்று தகவல் வெளியாயிருக்கிறது. அதே போல மத்திய தொழில் பாதுகாப்பு படை டிஜிபியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். மத்திய தொழில் பாதுகாப்பு படை பொறுத்த வரையில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய தொழில் நிறுவனங்கள், அதே போன்று துறைமுகங்கள், விமான நிலையங்கள்ல பாதுகாப்பு வழங்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. எனவே இந்த தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த அமைப்புகள், அதாவது மத்திய அரசு நிறுவனங்கள், அதே போன்று துறைமுகங்கள், விமான நிலையங்களுக்கு எந்த மாதிரியான கூடுதல் பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் என்கிற அடிப்படையில் ஆலோசனைகளும் வழங்கப்பட இருக்கிறதாக தகவல் வெளியாகிறது. மிக முக்கியமாக நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டது தொடர்பான ஆலோசனை முக்கியமாக இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அமித்ஷா அவர்களும் பல்வேறு ஆலோசனைகள், அதாவது பார்டர் பகுதி, அதாவது எல்லை பகுதியை பொறுத்தவரையிலும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரமாக அந்த தாக்குதல்கள் நடந்து வரக்கூடிய பகுதிகளில் எவ்வாறு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், என்ன மாதிரியான கவுண்டர் மெஷர்ஸ் நம்ம சைட்ல இருந்து எடுத்திருக்கோம் என்ற அடிப்படையில் பிஎஸ்எஃப் தெரிவிப்பார்கள். சிஎஸ்எஃப்பும் அதே போன்று இது போன்ற பாதுகாப்பு அடுத்த கட்ட பாதுகாப்பு எடுத்திருக்கிறோம், கூடுதலாக என்ன மாதிரியான தேவைப்படுகிறது என்பதையும் தெரிவிப்பார்கள் என்று தெரிகிறது இந்த கூட்டத்தில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.